திரு ரவீந்திரன் கான்ஸ்டன்டைன், என்ன அடிப்படையில் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்கிறது திமுக? முதலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மகாத்மா காந்தியின் மீது வன்மம் உண்டு என்பது நாடறிந்த உண்மை. அதை அடிப்படையாக வைத்து மகாத்மா காந்தியின் பெயரை இந்த திட்டத்திற்கு நீக்குவதன் பின்னால் இருக்கிற அரசியலை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வன்மையாக கண்டித்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றுகிற போது கூட தங்களுடைய மொழி வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்த பார்க்கிறது ஒன்றிய அரசு. எந்த திட்டமாக இருந்தாலும் அது அத்தனையையும் நாங்கள் சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியில் தான் வைப்போம் என்று நீங்கள் சொல்லுவீர்களேயானால் அது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் 15 கொடுத்திருக்கக்கூடிய மொழி சமத்துவத்திற்கு எதிரான அல்லது பாகுபாடு பார்ப்பது என்கின்ற அந்த பாவத்தை செய்கிற பாரதிய ஜனதா கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. மூன்றாவது, இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதே ஏழை எளிய மக்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்காக கொண்டு வந்த திட்டம். அதிலே ஒன்றிய அரசு 100% பங்களிப்பை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது 60% ஒன்றிய அரசு என்றும் 40% மாநில அரசும் என்று கொண்டு வருவது மாநில அரசினுடைய நிதி சுமையை இன்னும் கூட்டுவதன் மூலம் பல திட்டங்களுக்கு அது அழிவை தேடி தரும் என்கிற காரணத்தினால் அதை வன்மையாக கண்டிக்கிறது. நான்காவது, எந்த வேலையை எப்படி செய்வது என்பதை இதற்கு முன்னால் மாநிலம், இன்னும் சொல்ல போனால் கிராம பஞ்சாயத்துகளே அதை முடிவு செய்கிற சூழலில் இருந்து தாங்கள் அனுப்புகிற நிதிக்கு தகுந்தாற்போல் தான் நீங்கள் திட்டங்கள் தீட்ட வேண்டும் என்று அதை கூட தங்களுடைய எஜமானத்துவத்தை காட்டக்கூடிய வகையில் அந்த அதிகார கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், அதிகார குவிப்பை திமுக வன்மையாக கண்டிக்கிறது. அதையும் தாண்டி இந்த திட்டத்தில் ஏறத்தாழ 32 கோடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதியாக இருந்தது. இப்பொழுது அது சலுகையாக மாற்றப்படுகிறது என்று சொல்லுகிற போது மீண்டும் வறுமை தலைவிரித்தாடும். பணக்காரர்களாகி கொண்டு போகிற சூழலில் ஏழை எளிய மக்களுக்கு ஆதரவாக இருந்த இந்த சட்டத்தை அவர்கள் ஒரு சலுகையாக மாற்றுவது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் என்ற காரணத்தினால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் உரிமைங்கிறது எங்க சலுகையா மாறுதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி அது கேரண்டீட் ஆக்ட். சரி, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இங்கே அங்கே எதுவுமே கேரண்டிங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க. தூக்குனது மட்டும் இல்லை, அதை 100 நாட்களை 125 நாட்களாக மாற்றுவதாக இந்த சட்ட மசோதா சொல்றாங்க. இந்த 125 நாட்கள்னு சொல்ற இதுல அது வரைக்கும் 100 நாளைக்கும் யார் கொடுத்துக்கிட்டு இருந்தா? ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. இப்போ இந்த ரெண்டு விதமா பார்க்கலாம் சார். ஒன்று நீங்க நிதி ஒதுக்கீடு பற்றின விமர்சனம் ஒன்று. ஆனால் அடிப்படையில் இது 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் கூடுதல் நாட்களை தர்றோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதுக்கு உள்ளேயே எப்பவுமே நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வார்த்தை ஜாலங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும். 125 நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை நாள் வேலை செய்ய வேண்டும் என்பதை பட்ஜெட்டிற்கு தகுந்தாற்போல் ஒன்றிய அரசு தான் ஸ்கீம் அனுப்பணுங்கிறாங்க. இப்ப கடந்த ஆண்டு 24-25 என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவில் 50.18% பேருக்குத்தான் அந்த வேலை நாட்கள் 328 கோடி அப்படின்னா வேலை நாட்களில் அவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், 2020-21 இவர்கள் ஒதுக்கிய தொகை 1,05,000 கோடி. அதன் பிறகு அது 95,000 கோடி, 86,000 கோடி. இந்த வருடம் அது 84,000 கோடி. இதிலே என்ன சிக்கல் என்று சொன்னால், இந்த 84,000 கோடியில் போன ஆண்டிற்குள்ள 21,000 கோடி பாக்கியும் அதில் வரும். அப்படி பார்த்தால் இந்த ஆண்டிற்கு 56,000 கோடி, 1,10,000 கோடி ஒதுக்க வேண்டிய இடத்தில் 55,000 கோடி தான் இந்த ஆண்டிற்கு செலவழிக்க முடியும் என்று சொன்னால், சாமானியனால் கணக்கு போட முடியுமே, 50% தான் வேலை கொடுக்க முடியும் என்று. அப்படியானால் இதை கேட்பதற்கே நாதியற்று போய் நம்மை ஒரு சட்ட சிக்கலுக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். பார்ப்பதற்கு 125. இன்னும் சொல்லுகிறேன், 100 நாள் வேலை. நான் கேட்க விரும்புகிறேன், நான் அந்த கிளாரிட்டி எடுத்துக்கலாம், விவாதத்தில் தான் புரிஞ்சுக்க விரும்புகிறோம். ஒன்று, இந்த நாட்களை அதிகரிக்கிறது. நீங்கள் இந்த திட்டம் அப்படிங்கிறது பெயர் மாற்றத்தில் காந்தியார் பெயரை எப்படி மாற்றலாம் அதை எல்லாரும் கேட்குறாங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் அவங்களோட நட்பு கட்சியாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி கூட அதை கண்டிக்கிறாரு.
பிரேமலதா அவர்கள் கண்டிக்கிறாங்க, காந்தியார் பெயரை மாற்றக்கூடாதுன்றாங்க. அது ஒரு பார்ட். அது ஏன் மாத்துறாங்கன்ற கேள்வி வைக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் ஹிந்தி சொல்கிறீங்க, மொழி திணிப்பு, அதையும் கேட்கலாம். இந்த இடத்துல பாதிப்பு, இந்த தொழிலாளர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை எப்படி அறுதிட்டு உறுதிட்டு சொல்ல முடியும்? அதான் என் கேள்வி. ஏன்னா நீங்கள் நிதியை நிதிச்சுமையை மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மாநிலங்களுக்கான நெருக்கடி, மாநில அரசுகளுக்கான நெருக்கடி. ஆனால் தொழிலாளர்களுக்கான நெருக்கடி அது மாறுமா அப்படிங்கிறது அதுதான் கேஎஸ். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, 100 நாள் நீங்கள் 100 கோடி ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றிய அரசுலேருந்து 100 நாள் வேலை நடக்கணும் அப்படின்னா 100 கோடி ஒதுக்கணும். அப்போ நீங்கள் 125 நாள்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ ஒதுக்கணும்? 125 கோடி ஒதுக்கணும். ஆனால் நீங்கள் ஒதுக்குறது 55 கோடி. இல்லை, இப்போ இந்த ஒதுக்கீடே மாறுது. 90% மத்திய அரசாங்கம் பதிலாக இப்போ இனிமேல் 60-40 என்பதாக இந்த திட்டத்தில் கொண்டு வராங்க. இல்லை, இந்த மசோதாவில் ரைட் ப்ரொபோசல். இப்போ இதற்கு முன்னாடி எத்தனை நாள் வேலை, என்ன வேலை என்பதையெல்லாம் தீர்மானிக்கிற உரிமை நம்ம கிட்ட இருந்ததுல. இப்ப அது மாநில உரிமை சார்ந்ததாகனா அது கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. நீங்க அது இப்ப மத்திய அரசாங்கத்துல அதனுடைய உரிமை போகுது அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்ல கேஎஸ், அந்த பாயிண்ட் நீங்க கேட்கிற பாயிண்ட் இன்னும் விளக்கம் நான் சரியா சொல்ல நினைக்கிறேன், திரும்ப சொல்றேன். அதாவது எங்க ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், 100 நாள் வேலை நடந்தால் தமிழ்நாட்டிற்கு சப்போஸ் ஒரு 85 லட்சம் மக்களுக்கு 100 நாளைக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருந்தா அதுக்கு ஆக வேண்டிய செலவை இவர்கள் குறைத்து விட்டு, நீங்கள் இத்தனை நாள் தான் வேலை செய்ய வேண்டும் அல்லது இத்தனை தான் ஜாப் கார்டு என்று அவர்கள் முடிவு செய்து விட்டால், நாம் இந்த 125 கோடி அல்லது 125 நாள் என்று சொல்கிறோமே, இதை நாம் கொடுக்க முடியாமல் போய்விடுவோம். அதைத்தான் சொல்றோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு நாகராஜ், காந்தியார் மீது என்ன சிக்கல், என்ன கோபம்? அவர் மீது தொடர்ச்சியாக கோபம் இருக்கிறதா அது வெளிப்படுத்துது. எதிர்கட்சிகளாக ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவர் பெயரை மாற்றுவதில் ஏன் மாற்ற வேண்டிய தேவை வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். காந்தியாரை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பா எங்களுடைய இன்றைய மத்திய அரசு போல யாரும் போற்றி இருக்க முடியாது, பாராட்டி இருக்க முடியாது. தூய்மை இந்தியா திட்டத்தினுடைய இந்த வடிவமே அவருடைய அடையாளம் தான். அந்த அளவுக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுத்து காந்திஜியை கிராம கிராமமாக கொண்டு சென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த மகாத்மா காந்தியின் பெயரால் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் முழுமையாக தமிழ்நாட்டிலே ஊழலுக்கு, முறைகேட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றித்தான் எனக்கு அதிகம் கவலைப்படுகிறது. அதையும் பேசலாம். முறைகேடுகள் இருக்குன்னா முறைகேடுகளை சரி செய்யணும், அது கட்டாயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு மகாத்மா பேரை மாத்திட்டா முறைகேடுகள் சரியாயிடுமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, அது நீங்க மாற்றங்கள் சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்க்காக இருக்கலாம். இன்னைக்கு அவங்க பேரை மாற்றி இது BPGRAMG ஆக்ட் 2025 மாற்றிருக்கிறாங்க. இதற்கான காரணங்கள் பல்வேறு டெக்னிக்கல் ரீசன் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும், விக்சித் பாரத் ஜி ராம்ஜி அப்படிங்கறத நீங்க சுருக்கமா இப்ப VBG ராம்ஜி அப்படின்னு சுருக்கமா அந்த திட்டத்தை சொல்றாங்க. அவர் இது மொழி வல்லாதிக்கம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு பேராசிரியர் கான்ஸ்டன்டைன். இது திரும்ப திரும்ப திமுக பொறுத்த வரைக்கும் மொழி இனம் இது அவங்களுக்கு புதிய ஒரு கருத்து அல்ல. அவங்க சொல்றது எப்பவுமே திரும்ப திரும்ப இதுதான் வருவாங்க. பட் உள்ளுக்குள்ள சரக்க பார்க்கணும், என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்ப புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தோம், மிகப்பெரிய மாற்றம், மிக அருமையான மாற்றங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.